வணக்கம், இது தமிழ் பேசுங்க சேனல். நான் நிஷா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 3யோட அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நான் உங்கள் எஸ்பிஆர். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் வெறும் ஃபோன் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, எங்கடா வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்ட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போய் தேடி பார்க்கும்போது கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர் கேபிள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னடா அது இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோமே, வெறும் சார்ஜர் கேபிள் மட்டும்தான் கொடுக்குறாங்களேன்னு பார்த்தா, கண்டிப்பாக நீங்கள் அடாப்டர் தனியாக தான் வாங்கி ஆகணும். அடாப்டர் மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோன் வந்து எஸ் பென் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோல்டு 2 பார்த்திங்கன்னா எஸ் பென் சப்போர்ட் கிடையாது, ஃபோல்டு 1லேயும் ஃபோல்டு 2லேயும். ஸோ இந்த ஃபோல்டு 3ல் பார்த்திங்கன்னா எஸ் பென் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரி, என்னடா அது எஸ் பென்னாவது இருக்கான்னு நம்ம பார்க்க போனால் அதுவும் கிடையாது. ஸோ எஸ் பென்னாக இருக்கட்டும், சார்ஜர் அடாப்டராக இருக்கட்டும், கேரி கேஸாக இருக்கட்டும், அதாவது வந்து ஃபோனோட கேஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தனியாக தான் வாங்கணும். ஸோ பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. சார்ஜர் கேபிளும் ஃபோனும் அதோடைய கேட்லாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய சிம் கார்டோடைய எஜெக்டர் பின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கிற திங்ஸு. சரி, வாங்க போவோம். இப்போ நான் வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு, ஃபோனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஃபோன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதாவது நான் ஃபோல்டு 2வும் நான் பார்த்தேன், பட் ஃபோல்டு 2வை பார்க்கும்போது ஃபோல்டு 3 வந்து ரொம்பவே வந்து அதோடைய ஹேண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஃபோல்டு 2வை விட ஃபோல்டு 3 வந்து கொஞ்சம் அதோடைய ஃபினிஷிங்கு, அதோடைய வெயிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக இருந்துச்சு. ஸோ அதை விட இது வெயிட் கம்மின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ரொம்ப அந்த அளவுக்கு வெயிட் இல்லை, ஹேண்ட்லிங்காக இருக்கும், காம்பேக்டாக இருந்துச்சு. என்ன அந்த ஃபோல்டு 2வை வந்து கையில் வச்சுட்டு ஃபோல்டு 3யை நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காம்பேக்டாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதோடைய டிஸ்பிளே இதோடைய டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் அன்ஃபோல்டு பண்ணிங்கன்னா 7.6 இன்ச்சஸோட ஃபுல் டச் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த டச் ஸ்க்ரீனோடைய இந்த 7.6 இன்ச்சஸோடைய டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச்-ஹோல் கேமரா இருக்குது. பட் அந்த பஞ்ச்-ஹோல் கேமரா எங்கே இருக்குன்றதை உங்களை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல பஞ்ச்-ஹோல் கேமரா எங்கே இருக்குன்றது வந்து. ஸோ அந்த பிளாக் ஸ்க்ரீன் வரும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் அந்த ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும்போது அந்த பஞ்ச்-ஹோல் கேமரா இருக்கிற இடம் வந்து நமக்கு தெரியாதது ஒரு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபுல் ஸ்க்ரீனுடைய வியூ எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்க முடியும் இந்த 7.6 இன்ச்சஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PPI 374 கொடுத்துருக்காங்க இன்ச்சஸ். பிக்சல் பெர் இன்ச்சஸ் 374 கொடுத்துருக்காங்க. இதோடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2208 × 1768 பிக்சல் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஃபுல் ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமரா நீங்கள் பார்க்கும்போதும் சரி, நீங்கள் வீடியோ பார்க்கும்போதும் சரி, அந்த 7.6 இன்ச்சஸ் வந்து பெசலஸ் இன்ச்சஸ், அதாவது பெசலஸ் ஸ்க்ரீனோட அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேமராவுடைய வியூ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய செகண்டரி டிஸ்பிளே பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ நீங்கள் இந்த செகண்டரி டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.20 கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல் டச் தான். இதோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 832 × 2608 கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டரி ஸ்க்ரீன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நார்மலாக எப்படி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஃபுல் யூசேஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். கால் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோட்டோ வியூ பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், ஃபைல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ நீங்கள் எந்த விஷயம் வேணும்னாலும் அந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளேவை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் எப்போவுமே நீங்கள் வந்து 7.6 இன்ச்சஸ் அதாவது அந்த ஃபுல் டிஸ்பிளேவை அன்ஃபோல்டு பண்ணணுன்ற அவசியம் தேவைப்படாது. ஸோ மெயில் மட்டும் அனுப்புனா போதும். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு வீடியோ கேம் விளையாடுறோம், அந்த டைம் மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயில் ஆக்சஸ் பண்ணுறோம், வீடியோ சேட் பண்ணுறோம்,
அதுக்கப்புறம் வந்து கேம் விளையாடுறோம். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் வந்து நீங்கள் அதை அன்ஃபோல்டு பண்ணி 7.6 இன்ச்சஸ் ஸ்க்ரீனுடைய வியூ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மற்ற நேரத்தில் ஸோ நார்மலாக நீங்கள் கால் மட்டும் அட்டன் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரியான ரெகுலர் யூசேஜ், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை வச்சே நீங்கள் உங்களுடைய யூசேஜை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் அந்த 7.6 இன்ச்சஸ் அன்ஃபோல்டு பண்ணுன்ற அவசியம் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வந்து யூசேஜ் வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய யூசேஜ் வந்து முடிஞ்சிருன்ற அளவுக்கு தான் இதோடைய டிஸ்பிளேவும் ஃப்ரண்ட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா, யூஸ்வலாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டிஸ்பிளேல தான் கொடுத்துட்ருந்தாங்க. இதில் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. அதாவது வால்யூம் கண்ட்ரோல் இருக்குல்ல, ஆன் ஆஃப் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையே ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து நம்ம சைடு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். இதில் வந்து ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Qualcomm Snapdragon 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ரீஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேம் வந்து 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 256 கொடுத்துருக்காங்க. இன்னொன்றுத்தில் 512 கொடுத்துருக்காங்க. நம்ம 2 வேரியண்ட் இருக்குது. ஸோ யாருக்கு 256 வேணுமோ அவங்க அதை வாங்கிக்கலாம். பட்ஜெட் இருக்கிறவங்க, பட்ஜெட் அதிகமாக இருக்கிறவங்க 512 GB வேரியண்ட்டும் வாங்கிக்கலாம். ஸோ 2 வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா Android 11ஓட கொடுத்துருக்காங்க. சாம்சங்குடைய ஓன் யூசர் இன்டர்ஃபேஸு யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் யூஐன்னு சொல்லுவாங்க. சாம்சங் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் நிறைய கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அதுவும் பென் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த பென்னை யூஸ் பண்ணி நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாம். அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, இதோடைய பென் வச்சு ட்ரா பண்ணுறது. ஸோ இதுக்கெலாம் வந்து அதாவது பிஸ்னஸ் யூஸருக்கு, ஸோ ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் யூஸருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீட்டிங்கில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டை இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுன்றது சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக சிம் கார்டை பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க. இதில் டியூவல் சிம் கார்டு இருக்குது. ஆனால் அதில் ஃபோல்டு 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் சிம் கார்டும் இன்னொன்று வந்து சிம்மும் போடுற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்து டியூவல் சிம் கார்டு போட்டுக்கலான்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டைப் சி சார்ஜர் கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டைப் சி சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு அடாப்டர் வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து செப்பரேட்டாக தான் வாங்கி ஆகணும். இல்லை நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் சாம்சங் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஃபோன் வச்சுருக்கீங்க, டைப் சி சார்ஜர் அடாப்டரோடு வச்சுருக்கீங்கன்னா அதில் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுன்ற பட்சத்தில் நீங்கள் அதே அடாப்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேமராவை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். இதில் ரியல் கேமரா பார்த்திங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க 3மே. இந்த 3 கேமராவுமே பார்த்திங்கன்னா 12 மெகா பிக்சலில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வைட் ஆங்கிள், அல்ட்ரா வைட், டெலிஃபோட்டோ 3 சென்சாருமே 12 மெகா பிக்சல் சென்சார் தான். இதில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 4 மெகா பிக்சலும் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் கேமரா ஏன் 2 சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோல்டு பண்ணால் ஒரு கேமரா, அன்ஃபோல்டு பண்ணால் ஒரு கேமரா. ஸோ அது வந்து 2 ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 5 கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்ரி பார்த்திங்கன்னா 4400 mAh கொடுத்துருக்காங்க. IPX8 வாட்டர் அண்ட் ஸ்வெட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்கப்பா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே ஃபஸ்ட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனு இந்த ஃபோனு தான். அதாவது சாம்சங் Z Fold 3 ஃபோன் தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு IPX8 ரேட்டிங் கூட வந்திருக்க ஃபோல்டபுள் ஃபோன். ஸோ அந்த பெருமை இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்னலாம் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரோமீட்டர், பேரோமீட்டர், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஜைரோ சென்சார், ஜியோமேக்னெட்டிக் சென்சார், ஹால் சென்சார், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சென்சாருமே இந்த ஃபோனில் வந்து கவர் பண்ணியிருக்காங்கன்ட்டு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதில் கலர் பார்த்திங்கன்னா 2 கலர் அவைலபிள் இருக்குது. பேண்டம் பிளாக்கு, பேண்டம் க்ரீன். இது 2 கலர். இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த க்ரீன் கலர் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அது ஸோ அது ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கும்போது தான் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த சாம்சங்கோடைய S சீரீஸு, சாம்சங்கோடைய நோட் சீரீஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த டெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள்
கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் அதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ போடணுன்ட்டு நானும் அதுக்குண்டான சில விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய விரைவில் சாம்சங் டெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதோடைய வீடியோ நான் போடுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். ஸோ அந்த சாம்சங் டெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனில் சப்போர்ட் பண்ணுது. ஏற்கனவே இந்த ஃபோன் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா டேப்லெட் மாதிரி தான் இருக்குது, அதாவது டேப் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் டெக்ஸ், அதாவது டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் இந்த ஃபோனில் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீச்சரும் இதில் அவைலபிள் இருக்குங்க. ஸோ இது வீடியோ ரெக்கார்டிங்க்கு 4K வீடியோவும், வீடியோ ப்ளே பண்ணுறதுக்காக 8K வீடியோவும் UHD சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், மோஸ்ட்லி அதாவது எல்லா ஸ்பெக்கை பற்றியும் நாங்கள் இந்த ரிவ்யூவில் நாங்கள் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன், இந்த அன்பாக்ஸோட சேர்த்து. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஃபோனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தோணுது, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்றதையும் எங்களுக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் அதை தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமிழில் பேசுவோம், தமிழால் இணைவோம்.